வெல்கம் டு ராய தம்மி கிச்சன். இன்றைக்கி சிக்கனை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு கட்ட போகிறேன். சிக்கன் சீஸ் கெபாப்னு சொல்லுவாங்க, சிக்கன் சீப்ஸ் குப்தான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தான். எல்லா நாட்டிலையும் ரொம்ப ஃபேமஸாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதை நம்ம வந்து ரொட்டிக்கு, நானுக்கு, ப்ரெட்டுக்கு, சப்பாத்தியில் கூட வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சு நம்ம சாப்பிட்லாம். நம்ம வந்து இதை கொஞ்சமாக தான் சிக்கனை எடுத்துக்குவோம், ஆனால் நிறையா வந்து நம்ம செஞ்சு எடுக்கலாம். இதை நம்ம ஃபேமிலி ஃபுல்லாகவே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு கடைசி வரைக்கும் வீடியோக்குள்ளே பாங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். இதுக்கு முள் இல்லாத சிக்கன் தான் வேணும். நான் ஒரு 5-6 துண்டு பிரெஸ்ட் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக. அதில் வந்து நான் அப்படியே செய்ய போகிறதில்ல, இது அப்படியே அடிச்சு தான் செய்வாங்க. ஆனால் நான் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்து, இஞ்சி பூண்டு சேர்த்து, கரம் மசாலா சேர்த்து, தேவையான தண்ணி சேர்த்து நான் இதை வேக விட போகிறேன். வேக வச்சு சிக்கன் சீஸ் கெபாப் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அருமையாக வரும், உடையவே உடையாது. அதனால் இந்த மெத்தட்லேயே பிக்னஸாக இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நல்லா செய்ய தெரிஞ்சவங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து சிக்கன் வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். நான் ஃபுல் குக் பண்ணல, ஆஃப் குக் தான் பண்ணுறேன். அப்புறம் நம்ம இதை எடுத்துக்கிட்டு இதை சின்னதாக வெட்டிக்குவோம். சின்னதாக வெட்டி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இதை நான் பாருங்கள் சின்னதாக வெட்டிக்கிறேன். இதில் முள் இருந்தாலும் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸியில் சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இது கூட நான் வெங்காயம் சேர்த்து தான் அரைக்க போகிறேன். ஏன்னா சில பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் 3 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 3 வெங்காயத்தை சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம இது கூடவே நம்ம இப்போ வந்து ஒரு பெப்பர்ஸ் சேர்க்க போகிறேன். க்ரீன் பெப்பர்ஸ் 1 ஆப்ஷனல் தான், வேணுண்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. க்ரீன் பெப்பர்ஸு, க்ரீன் சில்லியும் சேர்த்து நான் இதையும் போய்ட்டு அரைச்சிட்டு வந்துட போகிறேன். இதையும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம இதில் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணணும். அது வந்து கொத்தமல்லி தழை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். இது வந்து இது காரத்துக்கு வேண்டி சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூனு. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வேக வைக்க பார்த்து சேர்க்கணும், இப்பயும் சேர்க்கணும். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா. அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். இப்போ ஆல் பர்பஸ் ஃப்ளாரு ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து இப்போ தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு இதில் மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பிளாக் பெப்பரு அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு இதில் மல்லி சேர்த்துக்குவோம். மல்லி வந்து உடம்புக்கும் நல்லது. இதை சேர்த்தோம்னா வாசனையாகவும் நல்லாயிருக்கும் சீப் கெபாப், அதனால் சேர்த்துக்கோங்க. மல்லி நான் வந்து தூள் பண்ணிட்டு வந்து அதையும் சேர்த்துக்கிட்டு இப்போ முக்கியமான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான்வெஜ் எதாக இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கையாலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். உப்பு, இந்த மாவு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா ஒரு 10 மினிட்ஸு கைவிடாமல் பிசைஞ்சிக்குங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிடிக்கிற பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ இதில் வந்து 2 முட்டை ஆட் பண்ண போகிறோம். முட்டை வந்து நம்ம எப்போவுமே அது டைட்னஸ் பிடிக்கிறதுக்காக ஆட் பண்ணுறது தான். வந்து நீங்கள் முட்டை சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம சிக்கன் சேர்க்க பார்த்து முட்டை சேர்க்கறது தப்பு இல்லைல்ல, அதனால் முட்டை சேர்த்து நம்ம வந்து இதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அது பிடிச்சிக்கிட்டு அது டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக நம்மளுக்கு திருப்பறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை 1 ஹவர் ஊற விட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து கபாப் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சீக் கபாப் செய்கிறதுக்கு குச்சி வச்சு, அந்த பல் குத்துற குச்சி நீட்டாக இருக்கும்ல, அதை வச்சு தான் செய்வாங்க. பட் அது இல்லைன்னா கூட நம்ம செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கையிலேயே செய்கிறேன் பாருங்கள். இந்த மெத்தடு நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அந்த குச்சி இருந்ததுன்னா அதை வச்சு செஞ்சுக்குங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கையாலேயே செஞ்சிடலாம். எல்லா பொருளும் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. நம்மக்கிட்ட எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணியும் செஞ்சுக்கலாம். அந்த குச்செல்லாம் இருந்தால் தான் சீப் கெபாப் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நான் பாருங்கள் கையாலேயே அழகாக செஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் எண்ணெய் சூட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெயிலே நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஏன்னா எண்ணெய் எப்போவுமே உரியாது. சிக்கனும் சரி, லேம்பும் சரி, எண்ணெய் அந்தளவுக்கு இழுக்காது. அதனால் நம்மளுக்கு இதுலேயே நம்ம அழகாக பொரித்து கலராக எடுத்துடலாம். ஏற்கனவே வெந்த சிக்கனுன்றதால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சட்டுன்னு பொரித்து எடுத்துடலாம். நல்லா அருமையாக வரும், மொறுமொருன்றும் இருக்கும், உள்ளேயும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம இதை ரொட்டியில் வச்சு சுருட்டி சாப்பிட்டு பாருங்களேன், சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இல்லை இதை நீங்கள் தட்டையாக வச்சிங்கன்னா பர்கரில் வைக்கலாம். பர்கரில் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். தட்டையாக வச்சுக்கிட்டிங்கன்னா
சப்ளி கபாப் கூட சொல்லுவாங்க, தட்டையாக வச்சு செஞ்சிங்கன்னா. அது பர்கருக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது நான் வந்து சப்பாத்திக்காக செய்கிறேன். சப்பாத்தி உள்ளே வச்சு நம்ம வந்து இதில் சேலட்டு வச்சுக்கலாம். குக்கும்பர் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ஒரே மாதிரி சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம வச்சுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் இல்லை ஸ்கூலுக்கு லஞ்ச் டைமுக்கும் செஞ்சு கொடுத்து பர்கரில் வச்சு கூட அனுப்பலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் அழகாக பொன்னிறமாக பொரித்து எடுத்துட்டேன். செம்மையாக வந்து இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் சிக்கன் சீக் கபாப் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெஸ்டாரண்ட்டில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. தேங்க்யூ.